ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் வைபவமாக நடைபெற்ற புரசைவாரி தோட்ட உற்சவம். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு விசேஷ ஆராதனைகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் நிறைவு பெற்ற ஸ்ரீ கோதாதேவி உற்சவம். ஸ்ரீ கோதைக்கும் கோவிந்தராஜருக்கும் நடைபெற்ற திருமஞ்சனம் மற்றும் ஆஸ்தானம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் திருவாடிப்பூர உற்சவம். ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியோடு வீதி உலா வந்த ஆண்டாள் நாச்சியார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயில் ஆடிப்பூர திருவிழா விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோயில் ஆடிப்பூரம். அருள்மிகு காந்திமதி அம்பாளுக்கு நடைபெற்ற முளைக்கட்டு வைபவம். தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற ஆடிப்பூர திருவிழா, அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலையில் நேற்று ஆடிப்பூரத்தை முன்னிட்டு புரசைவாரி தோட்ட உற்சவம் வைபவமாக நடத்தப்பட்டது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வரும் புரசைவாரி தோட்ட உற்சவத்தையொட்டி நேற்று மாலை ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு சகஸ்ர தீபலங்காரண சேவை நிறைவு பெற்றதும் தங்கத் திருச்சியில் எழுந்தருளச் செய்து புரசைவாரி தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளுக்கு திருக்குடைகள் பிடித்தபடி மாடவீதியில் வலம் வந்து தோட்டத்தை அடைந்தனர். அங்கு தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டி ஆஸ்தானம் நிர்வகிக்கப்பட்டது. பிறகு தாயார்கள் சமேத உற்சவரை சுமந்து கொண்டு மகிழம்பூ மரத்தின் எதிரே நிறுத்தி மகிழம்பூ மரத்திற்கு மாலைகள் சூட்டி ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவர்களுக்கும் கற்பூரம் காண்பித்ததும் மாடவீதிகள் வழியே மீண்டும் ஆலயத்திற்கு சுமந்து சென்றனர். திருப்பதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த ஸ்ரீ கோதாதேவி ஆடிப்பூர உற்சவம் இனிதே நிறைவு பெற்றது. 10 நாட்களாக நடைபெற்று வந்த உற்சவத்தின் நிறைவு நாளான நேற்று ஆலய வளாகத்தில் அர்ச்சகர்கள் கலசத்தை பிரதிஷ்டை செய்து கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு பூஜைகளை துவக்கினர். திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர்கள் முன்னிலையில் அபிஷேக பீடத்தின் மேல் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமிக்கும் உற்சவர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை துவக்கினர். வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்களாலும் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூ திலகமிட்டு துளசி மாலையுடன் மல்லிகை மலர்ச்சரங்கள் சூட்டி தூபதீபம் காண்பித்து பலவித பழங்கள் நிவேதனம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் வேத மந்திர உச்சாடனங்களோடு சகசரத்தாரை வழியே புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தெய்வங்களை தரிசிக்க ஜீயர்கள் முன்னிலையில் அத்தியாபக கோஷ்டியினர் பிரபந்தம் செய்வித்தனர். இதையடுத்து மாலை வேளையில் கோயிலில் உற்சவர்கள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கும் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமிக்கும் பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து அர்ச்சகர்கள் பிரத்யேக பூஜைகளுடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். கோதை புதுப்பட்டு சேலையோடு சர்வாபரணங்கள் அணிந்து கொண்டையும் பின்னலும் தாங்கி அழகாக காட்சி தர வெண்பட்டுடன் பரிவட்டம் கட்டிக்கொண்டு ஸ்ரீ கோவிந்தராஜரும் அழகாக அருள்பாலித்தார். வெள்ளித்திருச்சியில் ஸ்ரீ ஆண்டாளையும் தங்கத்திருச்சியில் ஸ்ரீ கோவிந்தராஜரையும் கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காட்டி ஊர்வலம் புறப்பட்டனர். நாதஸ்வரம் இடத்தாளங்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளை ஆலயத்தில் இருந்து வெளியே அழைத்து வந்தனர். கோலாட்டங்கள், பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் முன்னே செல்ல வீதி வலம் வந்த தெய்வங்களுக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு பல்வேறு வீதிகள் வழியாக சென்று அலிப்பிரி, ஸ்ரீவாரி பாதாள மண்டப பகுதியை அடைந்தனர். அங்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு ஆஸ்தானம் நிர்வகிக்கப்பட்டது. பெரிய ஜீயர் சுவாமிகள் பட்டு வஸ்திரத்தை சுமந்து வலம் வர நாச்சியாருக்கு சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து கீதா மந்திருக்கும் ஊர்வலமாக உற்சவர்களை அழைத்துச் சென்றதும் ஜீயர் சுவாமிகள் பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பிக்க உற்சவர்களுக்கு பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. நிறைவாக சர்வலங்கார பூஷிதனாக காட்சி கொடுத்த ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமிக்கும் கோதை நாச்சியாருக்கும் கற்பூர ஆரத்தி காட்டி மீண்டும் ஆலயத்திற்கு சுமந்து சென்றனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள்.
சென்னை திருவல்லிக்கேணி திவ்யதேசத்தில் நடைபெற்று வரும் திருவாடிப்பூர உற்சவத்தின் சாற்றுமுறை தினமான நேற்று ஆண்டாள் நாச்சியாரும் ஸ்ரீ பார்த்தசாரதியும் ஒரே கேடயத்தில் எழுந்தருளி வீதிவலம் வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். முன்னதாக ஆலய உள் வளாகத்திலிருந்து தங்கத் திருச்சியில் உற்சவர்கள் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியையும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். நின்ற திருமேனியோடு ஸ்ரீ பார்த்தசாரதியும் அமர்ந்தபடி கோதை நாச்சியாரும் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினர். உற்சவ மூர்த்திகளை கோயிலிலிருந்து வெளியே அழைத்து வந்து பொதுஜன சேவை நடத்தப்பட்டது. அலங்கார பிரியனுக்கு சிக்குத்தாடை வைத்து திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நிறுத்தி பட்டாடை அணிவித்து காசு மாலையுடன் பலவித ஆபரணங்களும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஒய்யாரமாக அமர்ந்தபடி காட்சி கொடுத்த ஸ்ரீ கோதைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்கள் நிறுத்தி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி ஸ்ரீ பார்த்தசாரதியும் அருள்மிகு ஆண்டாள் நாச்சியாரும் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருள திருவீதி புறப்பாடு துவங்கியது. மாடவீதியில் பிரபந்ததாரர்கள் ராமானுஜர் நூற்றந்தாதி பாசுரங்களை சேவித்தபடி முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் இருகுடை சேவையோடு உலா வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து கண்ணார கண்டு வழிபட்டனர். அத்தியாபக கோஷ்டியும் வேத கோஷ்டியும் பாராயணம் செய்தபடி உற்சவர்களை பின்தொடர்ந்து வந்தனர். நிறைவாக உலா முடிந்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயில் ஆடிப்பூர தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக தேர் திருவிழாவை முன்னிட்டு மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் சாற்றுவதற்காக ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயம் மற்றும் அழகர்மலை ஸ்ரீ கள்ளழகர் கோயிலிலிருந்து அதிகாரிகள் பட்டு வஸ்திரங்களை எடுத்து வந்தனர். பட்டு வஸ்திரங்கள் மற்றும் மங்கள பொருட்களை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்த அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆலய அதிகாரிகளிடம் சேர்த்து மூலவருக்கும் உற்சவருக்கும் சமர்ப்பித்தனர். இதையடுத்து தேரோட்டத்தை முன்னிட்டு 4 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ணத்தோரணங்களுடன் காட்சி கொடுத்த பிரம்மாண்ட திருத்தேரில் ஸ்ரீ ரங்கமன்னாரையும் ஆண்டாள் நாச்சியாரையும் சர்வலங்காரத்துடன் வெள்ளி பீடத்தின் மேல் எழுந்தருளச் செய்திருந்தனர். சாயக்கொண்டை அணிந்து சர்வாபரணங்களோடு கோதை அழகாக காட்சி தர வெண்பட்டும் தங்க கிரீடமும் அணிந்து புன்னகை தவழும் திருமுகத்தோடு ரங்கமன்னாரும் திருக்காட்சி தந்தருளினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க உற்சவர்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஸ்ரீ ரங்கமன்னாரே துணை என பக்தி கோஷம் எழுப்பியபடி எண்ணற்ற பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க பிரம்மாண்ட திருத்தேர் ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. ஆயிரக்கணக்கானோர் தேரோட்ட விழாவில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வங்களை தரிசித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருநெல்வேலியில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோயிலில் ஆடிப்பூர திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான அன்னை காந்திமதி அம்பாளுக்கு முளைக்கட்டும் வைபவம் விமர்சையாக நடத்தப்பட்டது. சிவாலயத்தில் இருக்கும் அம்பாள் சன்னதி ஊஞ்சல் மண்டபத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். பச்சை கரை வைத்த சிகப்பு பட்டு சேலையால் மடிசார் கட்டிக்கொண்டு சர்வாபரணங்களுடன் சாயக்கொண்டை கிரீடமணிந்து கண்ணாடி வளையல் மாலைகள் பிரபையோடு திருக்காட்சி தந்த ஸ்ரீ காந்திமதி அம்பாளுக்கு திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து அம்பிகைக்கு மஞ்சள் சந்தனம் கொண்டு நலங்கிட்டு முளை கட்டிய பயிரை ஆடையில் சேர்ப்பித்தனர். தொடர்ந்து அதனை மூட்டையாக கட்டி அம்பிகையின் மடியில் வைத்து முளைக்கட்டும் வைபவத்தை நடத்தினர். கர்ப்பிணியாக காட்சி கொடுத்த தேவிக்கு மஞ்சள் குங்குமமிட்டு நலங்கு வைத்ததும் தேவி தன் அழகை காண கண்ணாடி காட்டப்பட்டது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் ஸ்ரீ காந்திமதி அம்பாளுக்கு கும்பதீப ஆரத்தி காட்டி அப்பளம் கொண்டு திருஷ்டி கழித்தனர்.
பிறகு பால் பழம் வழங்கி ஆலம் கரைக்கப்பட்டது. கர்ப்பிணி கோலத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ காந்திமதி அம்பாளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாரத்திகள் காட்டி மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து உதிரிப்பூக்களால் அர்ச்சனையும் நடத்தப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க அருள்மிகு காந்திமதி அம்பாளுக்கு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் ஆண்டாள் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளையும் எதிர்சேவையாக ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் சர்வலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். கோயில் வெளிப்பிரகாரத்தில் எண்ணற்ற பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளை எதிரெதிரே நிறுத்தி மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தினர். பிறகு தெய்வ திருக்கல்யாணம் நடத்தப்பட்டது. ஆண்டாளுக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கும் மலர் மாலைகள் எடுத்து வரப்பட்டு அணிவிக்கப்பட்டன. பின்னர் உற்சவர்களை சுமந்து கொண்டு அருகருகே நிறுத்தி ஸ்ரீ பெரியாழ்வார் முன்னிலையில் ஆரத்தி காண்பித்ததும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் ஆடிப்பூர பிரம்மோற்சவம் அருள்மிகு பராசக்தி அம்மன் திருவீதி உலாவுடன் நிறைவு பெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் இருக்கும் உற்சவ மண்டபத்தில் ஸ்ரீ விநாயகப் பெருமான் வெள்ளிக்கவச அலங்காரத்தோடு எழுந்தருளியிருக்க அருள்மிகு பராசக்தி அம்பாளுக்கு நீலப்பட்டு சேலை கட்டி ஒட்டியானத்துடன் காசு மாலை, மாங்காய் ஹாரம் உள்ளிட்ட ஆபரணங்களோடு கற்கள் பதித்த கிரீடமும் அணிவித்து காதணிகளுடன் திருமாங்கல்யம் சாற்றி மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். கிளிமாலையோடு காட்சி கொடுத்த தேவி அபயமும் வரதமும் காட்டி அருள மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பின்னர் உற்சவரை கோயிலின் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். பராசக்தி அம்பாளும் ஆலய பிரகாரங்களில் வலம் வந்து கோயிலில் உள்ள 16 கால் மண்டபத்தை அடைந்தார். அங்கு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் பராசக்தி அம்பாளை நிறுத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் கணநாதன் முன்னே செல்ல பராசக்தி அம்பாளின் வாகனமும் பின்தொடர வீதி உலா துவங்கியது. ஏராளமானோர் தாயையும் மகனையும் மனமுருக வேண்டி தரிசித்து வழிபட்டனர். மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ஆடிப்பூர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. ஆலயத்தின் உள்ளே இருக்கும் தேரடியில் நிறுத்தப்பட்டிருந்த பிரம்மாண்ட தேரில் உற்சவர் ஸ்ரீ செங்கமல தாயாரை குலுவிருக்கச் செய்திருந்தனர். தாயாருக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி காசு மாலைகளுடன் மாங்காய் ஹாரம், பவள மாலையோடு மூக்குத்தியும் வைர காதணிகளோடு குச்சி மாட்டலும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். செல்வத் திருமகள் ஸ்ரீ கிருஷ்ண பதக்கம் தாங்கி அபயமும் வரதமும் காட்டியபடி அழகாக அருள்பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்ததும் தேரோடும் பிரகாரத்தில் தேர் உலா துவங்கியது. தமிழகத்திலேயே ஆலயத்தின் உள்ளே நடைபெறும் தேரோட்டம் இங்கு மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. எண்ணற்ற பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நிறைவாக கோயிலை சுற்றி வந்து மீண்டும் நிலையை அடைந்தது ஸ்ரீ செங்கமலத்தாயாரின் திருத்தேர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஆனந்தவல்லி உடனுரை சோமநாதர் கோயிலில் ஆடித்தவசு திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் உற்சவர் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மனுக்கு பச்சை கரை வைத்த காவிப்பட்டு சேலை கட்டி தங்க கவசங்களுடன் ஒட்டியானமும் காசு மாலை, பவள மாலையோடு மலர் மாலைகளும் சூட்டி தங்க கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அருகே விநாயகரோடு ஆடிப்பூர அம்பாளையும் நிறுத்தியிருந்தனர். கொடிமரம் அருகே ரிஷப உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து ஆரத்தி காட்டி பூஜைகளை துவக்கினர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓத கொடிமரத்தில் பட்டம் ஏற்றப்பட்டது. பிறகு கம்பப்பீடத்திற்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்ததும் புனித நீர் ஊற்றி கொடிமர கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்து கோபுர தீபமும் மகா கற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கொடிமரத்திற்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமானவ சுவாமி கோயில் ஆடிப்பூர பெருவிழா தேரோட்டம் வைபவமாக நடைபெற்றது. தென்கைலாயம் என போற்றப்படும் திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமானவ சுவாமி கோயிலில் நடைபெற்று வரும் ஆடிப்பூர விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டத்தை முன்னிட்டு உற்சவர் அருள்மிகு மட்டுவார்குழல் அம்மையை அலங்கரிக்கப்பட்ட தேரில் நிறுத்தியதும் பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் துவங்கியது. அபயமும் வரதமும் காட்டி சர்வலங்காரத்துடன் தேரில் நின்றபடி அருளினார் ஸ்ரீ மட்டுவார்குழல் அம்மை. அருகே கணநாதனும் வீற்றிருந்து அருள்பாலித்தார்.
பல்வேறு வீதிகள் வழியே அம்மனின் தேர் உலா சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் அம்பிகையை வணங்கி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஆடிப்பூரத்தை முன்னிட்டு நேற்று தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் தெய்வங்களுக்கு நடைபெற்ற அபிஷேகம், திருக்கல்யாணம், தேரோட்டம், திருவிளக்கு பூஜை உள்ளிட்ட காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் பால்குடங்கள், காவடிகள் எடுத்து வந்தனர். அரோகரா கோஷம் எழுப்பி காவடிகளை சுமந்து கொண்டு படிகள் வழியே ஏறி கோயிலை சுற்றி வலம் வந்து மூலவருக்கு சமர்ப்பித்து வழிபட்டனர். பிறகு ஆலயத்தில் இருக்கும் காவடி மண்டபத்தில் எழுந்தருளியிருந்த தேவியர்கள் சமேத உற்சவர் முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பட்டு வஸ்திரங்கள் கட்டி வெள்ளி ஒட்டியானங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து உற்சவ மூர்த்திகளை அலங்காரம் செய்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சித்தனர். இதையடுத்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தெய்வங்களுக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திருத்தணியின் காவல் தெய்வமாக விளங்கும் அருள்மிகு படவேட்டம்மனுக்கு வண்ண கண்ணாடி வளையல்கள் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்து நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து தீபம் காண்பித்தனர். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் உற்சவர் பெருமாளையும் சர்வ ஆபரணங்கள் அணிவித்து பட்டாடைகள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து கேடயத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த உற்சவர்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பக்தர்கள் பின்தொடர கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்து வையாளி சேவையும் நடத்தப்பட்டது. பின்னர் 4 திக்கிலும் நிறுத்தி உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு ஆலயத்தில் உள்ள 4 கால் மண்டபத்தின் ஊஞ்சல் மீது உற்சவர் பெருமாளையும் ஸ்ரீ கோதை நாச்சியாரையும் கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசிக்க தெய்வங்களுக்கு நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. விழாவை முன்னிட்டு வீணை இசை கச்சேரியும் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் ஸ்ரீ பக்தோசுத பெருமாளையும் தங்கத் திருச்சியில் எழுந்தருளச் செய்து ராஜகோபுரத்தின் முன்பு நிறுத்தியதும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய அவர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. தெய்வங்களுக்கு பட்டாடைகளுடன் பலவித ஆபரணங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். அலங்கார பிரியன் தொப்பாரம் கிரீடம் அணிந்து அபயம் காட்டியபடி நின்றருள கோதை நாச்சியார் சாயக்கொண்டையும் கையில் கிளியும் தாங்கி அழகாக அருள்பாலித்தார். பாராயணம் முடிந்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. பிறகு பிரபந்ததாரர்கள் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல 2 குடைகள் பிடித்தபடி உற்சவர்களுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. மாட வீதியில் வலம் வந்த தெய்வங்களுக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். நிறைவாக மீண்டும் தெய்வங்களை ஆலயத்திற்கு அழைத்துச் சென்றனர். கும்பகோணம் அருகே பாபநாசத்தை அடுத்த திருக்கருகாவூரில் இருக்கும் அருள்மிகு கர்ப்பரக்ஷாம்பிகை சமேத முல்லைவனநாத சுவாமி கோயிலில் அம்பாள் சன்னதி முன்பு மேடை மீது உற்சவரை நிறுத்தி 51,000 வண்ண கண்ணாடி வளையல் மாலைகளால் தோரணங்கள் அமைத்து அலங்காரம் செய்திருந்தனர். தேவிக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். அபயம் காட்டியபடி நின்றருளிய ஸ்ரீ கர்ப்பரக்ஷாம்பிகைக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்புக்களால் அர்ச்சனை செய்தனர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் போத பக்தி பாடல்களும் பாடப்பட்டன. வண்ண கண்ணாடி வளையல்கள் நடுவே அழகாக அருள்பாலித்த தேவிக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டதை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசித்தனர். சென்னை சைதாப்பேட்டையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் உற்சவர் பெருமாளையும் விசேஷ அலங்காரத்துடன் மேடை மீது கொலுவிருக்கச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். வெண்பட்டுடன் மலர் கிரீடம் அணிந்தபடி சுவாமியும் புதுப்பட்டுச் சேலையோடு ஸ்ரீ கோதை நாச்சியாரும் அழகாக திருக்காட்சி தந்தருளினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முழங்க உற்சவர்களுக்கு கங்கண தாரணம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து நாச்சியாருக்கு திருமாங்கல்ய தாரணமும் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மாலை மாற்றுதல் வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். கல்யாண கோலத்தில் அருள்பாலித்த தெய்வங்களுக்கு அட்சதை தூவி பலவித பழங்களுடன் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய வாரணமாயிரம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. இதையடுத்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து கற்பூரம் காட்டப்பட்டது.
ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தெய்வங்களை தரிசிக்க அனைவருக்கும் சடாரி சாதித்து அட்சதை பிரசாதமாக வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு பர்வதவர்தினி அம்பாள் உடனுரை ஸ்ரீ ராமநாத சுவாமி கோயிலில் உற்சவர் அம்பிகைக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகப் பொடி, மஞ்சள், மாவு கரைசல், பால், தேன் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசிக்க அம்பிகைக்கு விசேஷமாக அலங்காரம் செய்து தங்க பல்லாக்கில் நிறுத்தி சிவாலயத்திலிருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் இருக்கும் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு எல்லையம்மன் கோயிலில் மூலவருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு மஞ்சள் காப்பு சாற்றி கற்கள் பதித்த கிரீடமணிவித்து 1,08,000 வண்ண கண்ணாடி வளையல்கள் கொண்டு அம்மன் கற்சிலைக்கும் சுதை சிற்பத்திற்கும் அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த தேவிக்கு திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து பலவித நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து எல்லையம்மனுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு கங்கையம்மன் கோயிலில் ஆடிப்பூரத்தையொட்டி மூலவருக்கு மஞ்சள் காப்பு சாற்றி அருள்மிகு பகவதி அம்மனாக அலங்காரம் செய்திருந்தனர். 3 லட்சம் கண்ணாடி வளையல்கள் கொண்டு அம்பிகைக்கு பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கோயில் வளாகம் முழுவதும் வண்ண மின் விளக்குகள் மற்றும் கண்ணாடி வளையல் தோரணங்களால் விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். சிரசு மண்டபத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து திருவிளக்கு பூஜையை துவக்கினர். போற்றி மந்திரங்களை கூறி அம்மனாக பாவித்த பஞ்சமுக விளக்குகளுக்கு பக்தி ஸ்ரத்தையுடன் குங்குமத்தால் அர்ச்சித்தனர். உற்சவருக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி தங்க ஆபரணங்களுடன் சாயக்கொண்டையும் கையில் கிளியும் தந்து விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். அர்ச்சகர் போற்றி மந்திரங்களை கூற பெண்கள் திருவிளக்குகளுக்கு அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். புதுச்சேரியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஆதிசக்தி நாகாத்தம்மன் கோயிலில் மூலவரை ஆயுதங்கள் ஏந்திய தேவியாக விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். நீலப்பட்டுடுத்தி கொண்டு வெண்கற்கள் பதித்த ஹாரங்களுடன் மூக்குத்தி புல்லாக்கு மற்றும் நத்தோடு அம்பிகை புன்னகை சிந்தியபடி அழகாக திருக்காட்சி தந்தருளினார். கோயிலின் வெளியே அம்மன் திருமுகம் வைத்து அலங்கரித்து மகாலட்சுமி விளக்கை ஏற்றி பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பெண்கள் திருவிளக்குகளை வைத்து கணபதி பூஜை செய்ததும் போற்றி மந்திரங்களை கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். பின்னர் நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்ததும் பெண்களும் திருவிளக்குகளுக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். நிறைவாக அருள்மிகு நாகாத்தம்மனுக்கும் புற்றுக்கும் நைவேத்தியம் வைத்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. வேலூர் கோட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் ஆடிப்பூர பிரம்மோற்சவ திருவிழா நிறைவாக கொடியிறக்கும் நிகழ்வு நடைபெற்றது. கோயிலில் தனி சன்னதி கொண்டு அருளும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதனிடையே சிவாலய வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் மந்திர உச்சாடனங்களோடு முதலில் கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து கொடிமரம் முன்பு உற்சவர் அகிலாண்டேஸ்வரி விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளியிருக்க சிம்ம பட்டம் கொடிமரத்திலிருந்து இறக்கப்பட்டது. பின்னர் கம்பத்திற்கும் அஸ்திரதேவருக்கும் பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரிக்கு சிகப்பு பட்டுடுத்தி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் பதக்கங்களும் தங்கக் கவசமும் அணிவித்து மலர் கிரீடம் சூட்டி கண்ணாடி வளையல் மாலைகளோடு மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த தேவிக்கு நாமார்ச்சனையோடு தீபமும் பஞ்சகற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. சர்வலங்காரத்தோடு கோயில் வளாகத்தில் வீற்றிருந்து அருளிய உற்சவருக்கும் மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் வைபவமாக நடைபெற்ற புரசைவாரி தோட்ட உற்சவம். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு விசேஷ ஆராதனைகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் நிறைவு பெற்ற ஸ்ரீ கோதாதேவி உற்சவம். ஸ்ரீ கோதைக்கும் கோவிந்தராஜருக்கும் நடைபெற்ற திருமஞ்சனம் மற்றும் ஆஸ்தானம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் திருவாடிப்பூர உற்சவம். ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியோடு வீதி உலா வந்த ஆண்டாள் நாச்சியார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயில் ஆடிப்பூர திருவிழா விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோயில் ஆடிப்பூரம். அருள்மிகு காந்திமதி அம்பாளுக்கு நடைபெற்ற முளைக்கட்டு வைபவம். தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற ஆடிப்பூர திருவிழா அந்த காட்சிகளின் தொகுப்பு.
ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.